ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நாம் வீடியோவில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி என்ன பார்க்க போகிறோன்னா பீன்ஸ் சாதம் தாங்க. இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். நான் சொல்கிற மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக சொல்கிறேங்க, லஞ்ச் பாக்ஸ் எம்டியாக வரும். கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு பீன்ஸ் வந்து குட்டிஸாக எவ்வளோ குட்டிஸாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணி அப்படியே எண்ணெயில் நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா எண்ணெயிலே வெந்துடணுங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். நம்ம தனியாக அதுக்கு தண்ணியெலாம் சேர்த்து எதுவும் வேக வைக்க போகிறதில்ல, எண்ணெயிலே தான் வேகணும். நல்லா வேகிற அளவுக்கு வச்சுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. தூள் உப்பு சேர்த்துட்டு வதக்கிங்க. சீக்கிரமாக வெந்து வந்துடும். அதுக்காக தான் இதுக்கு நம்ம எதுவுமே சேர்க்குறது இல்லைங்க. தண்ணிலாம் சேர்க்க மாட்டோம். இது வெறும் தண்ணியில் தான் வேகணும். அதனால் நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்து வந்துருச்சு. இதுதான் இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது மொத்தத்தை நான் எடுத்துகிட்டு அதில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா பொரியட்டும். பொரிஞ்ச அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. நல்லா வதங்கி வரட்டும். நீங்கள் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து தட்டி சேர்த்துக்கோங்க. கட் பண்ணி சேர்த்திங்கன்னா கூட நல்லா இருக்காது. தட்டி சேர்த்துக்கோங்க. தோலோடு தட்டி சேர்த்துக்கோங்க. சாப்பிடும்போது அந்த தோலை எடுத்துருங்க. சூப்பராக இருக்கும். அப்புறம் கறி ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு எண்ணெயில் போட்டால் அது நல்லாமே தெரிச்சு விழுந்துருது. அதனால தான் வெங்காயம் போட்டதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்கன்னா தெரிக்காது. தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க. பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம காயிலே சேர்த்துருக்கோம், சாதத்துலேயும் உப்பு போட்டு சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளிங்க எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கணுங்க. எந்த அளவுக்குன்னா அந்த தக்காளியில் துளி தனியாக வரணும், அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க. பாருங்கள், நல்லா துளி தனியாக வருது. இப்போ பார்த்தீங்கன்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூளுங்க சேர்த்து நல்லா ஒரு 1 மினிட் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதை பச்சை வாசம் போனது நம்ம வதக்கி எடுத்து வச்சுருக்கோம்ல காய், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள், எந்த அளவுக்கு நான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவ்வளோதாங்க, சூப்பரான பீன்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சமாக சாதம் வந்து வடித்து ஆற வச்சுருக்க அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி எடுத்தால் சூப்பரான பீன்ஸ் பொரியல் ரெடிங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.